இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வானதி மேல தப்பு இருக்குதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அத அவ எதுக்கு செஞ்சான்னு உங்க யாருக்குமே தெரியாது. ஆமா, அது தெரிஞ்சதுன்னா அவளை இப்ப எல்லாருமே குற்றவாளி மாதிரி பேசிட்டு இருக்க மாட்டீங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? வானதி பண்ணது பெரிய தப்பு தான். அண்ணே, அவ பொய் சொல்லி அருளை கல்யாணம் பண்ணிருந்தாலும் அவ அப்படி பண்ணதுக்கு ஒரு காரணம் இருக்குண்ணே. ஆமா, நீங்க ரெண்டு பேரும் வானதிக்காக பேசுறத பார்த்தா இந்த விஷயம் உங்க ரெண்டு பேருக்கு முன்னாடி தெரியும் போல இருக்க. ஏன்டா நீ இப்படி பண்ண? அண்ணன் கிழிச்ச கோட்டை தாண்டாத தம்பியா தானே நீ இருந்த. எதுக்கு உங்க அண்ணனுக்கே தெரியாம இப்படி எல்லாம் பண்ண? நீங்க எல்லாரும் சேர்ந்து அவனை ஏமாத்திட்டீங்கன்றத உங்க அண்ணன் தாங்க மாட்டான்டா. எதுக்குடா இப்படி பண்ணீங்க? சொல்லி தொலைடா. அருள் உயிரோடு இருக்கணுங்கிறதுக்காக தான் அப்படி பண்ணோம்மா. வானதி கழுத்துல அருள் தாலி கட்டாம வேற யார் கழுத்துல அருள் தாலி கட்டியிருந்தாலும் அருள் செத்துருப்பாமா. நான் தான் சொன்னேங்க ஐயா, மீறி கல்யாணம் பண்ணா விளைவுகள் மோசமா இருக்கும்னு. மோசமா இருக்கும்னா என்ன ஆகும் சாமி? உங்க பையனுக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா அவன் உயிருக்கே ஆபத்தாயிடும். உன் தங்கச்சியோட பொண்ணு மட்டும் இல்ல, வேற எந்த பொண்ணை கட்டி வச்சாலும் உன் புள்ளையோட உயிருக்கு ஆபத்து தான். உன் புள்ளையோட உயிரை காப்பாத்த ஒரே ஒரு பொண்ணால தான் முடியும். எப்பெல்லாம் உன் புள்ளைக்கு ஆபத்து வருதோ அப்பெல்லாம் அந்த பொண்ணு வந்துதான் உன் புள்ளைய காப்பாத்துவா. அந்த விதியை மீறி எது செஞ்சாலும் அது உன் புள்ளையோட உயிரையே பறிச்சிடும். என்ன உங்க குடும்ப விஷயங்கள்லாம் பேசி முடிச்சிட்டீங்களா? இப்ப என் விஷயத்துக்கு வரலாமா? இந்த கல்யாணமே ஏமாத்தி தான் முடிஞ்சதுன்னு இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுல்ல. ஏமாத்தி நடந்த கல்யாணம் செல்லாத கல்யாணம் தானே. செல்லாத கல்யாணத்தை பண்ண என் பொண்ணு இனிமே இங்கேயே இருக்கணும். என் பொண்ண என் கூட அனுப்பி வைங்க, நான் கூட்டிட்டு போகணும். என்னங்க என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? பொண்ணு எங்க கூட்டிட்டு போக போறீங்க? எங்க கூட்டிட்டு போறனா? ஏய், நம்ம வீட்டு தாண்டி கூட்டிட்டு போகணும். பொண்ணை கூட்டிட்டு கிளம்பி போலாம். வேணுங்க, சொல்றது கேளுங்க. வரதா வீம்புக்கு பேசிட்டு இருக்காத. இவ்வளவு நேரம் நீயும் தானே எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த? ஆமா, கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். பொய் சொல்லி இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னு தான் சொன்னாங்க. அப்போ பொய் சொல்லி நடந்த கல்யாணம் செல்லாது தானே? இந்த பாரு, வானதி காரணம் இல்லாம ஒன்னும் அருள பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கலையே. என்ன காரணம்? இந்த பையன் செத்து போயிருவாங்கிறது தானே காரணம். இவன் செத்தா எனக்கு என்ன? என் பொண்ணு இந்த வீட்டுல வாழ்றதுல எனக்கு விருப்பமே இல்ல. நான் என் பொண்ணை கூட்டிட்டு போறேன். அப்படிலாம் நீ ஒண்ணு கூட்டிட்டு போக முடியாது. அவ இந்த வீட்டு மருமக. அவ அருளோட தான் வாழ்வா. என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? நடக்காததா நடந்ததா சொல்லி எல்லார் முன்னாடியும் என் புள்ளைய அசிங்கப்படுத்தி ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருக்கா. அவ கூட என் புள்ள வாழணுமா? ஐயோ, என்ன இவ? எப்படி அவன் இனிமே வாழ்வா? ஏண்டி, வானதி கூட வாழலன்னா அவன் உயிருக்கே ஆபத்துன்னு சொல்றோம், அதுக்கப்புறமும் இப்படி பேசிட்டு இருக்க? அப்போ நம்ம புள்ளையோட உயிரை விட உன்னோட வீரப்ப தான் ரொம்ப முக்கியமா போச்சா? யாரோ ஒரு சாமியார் சொன்னதை நம்பி நீங்களும் பைத்தியக்காரத்தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. என் புள்ளைக்கெல்லாம் எதுவும் ஆகாது. இவ கூட வாழ்ந்தாதான் அவ வாழ்க்கை நாசமா போகும். கல்யாணி, நீ வானதி மேல இருக்கிற கோபத்துல பேசிக்கிட்டு இருக்க. நாளைக்கு அருளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன செய்வ நீ சொல்லு? அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது. இவதான் என் புள்ளைய பிடிச்ச தரித்திரம். இவ ஒழிஞ்சுட்டானா என் புள்ள நல்லா இருப்பான். உள்ளே பத்த ஆத்தாக்காரி என் பொண்ண தரித்திரம்னு சொல்லிட்டு இருக்கா.
இதுக்கப்புறம் என் பொண்ணு இங்க நல்லா வாழ முடியுமா? இத்தனை பேர் இருக்கீங்க, வாயை மூடிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. நியாயம் என்னன்னு நீங்களே சொல்லுங்க. நீ இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனை பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் போலீஸை வர சொன்னேன். சார், என் பொண்ணை கூட்டிட்டு போக கூடாதுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னு கேளுங்க சார். இத பாருங்கம்மா, இவங்க ஏமாத்தி தான் கல்யாணம் பண்ணாங்கன்றதுக்கு வீடியோ ப்ரூஃப் இருக்கு. அதனால சட்டப்படி இவர் பொண்ணுக்கு நடந்த கல்யாணம் செல்லாது. இவர் பொண்ணை இவர் கூட அனுப்பி வைங்கம்மா. சார், என் புள்ள அவ கழுத்துல எல்லார் முன்னாடியும் தாலி கட்டியிருக்கான். அப்புறம் எப்படி சார் இந்த கல்யாணம் செல்லாதுன்னு சொல்றீங்க? அதெல்லாம் கோர்ட்ல வச்சு பேசிக்கங்கம்மா. அவர் கொடுத்திருக்கிற ஆதாரத்தை வச்சு பார்க்கும்போது இந்த கல்யாணம் செல்லாதுதான். அதனால ஒன்ன முதல்ல இவர் கூட அனுப்பி வைங்கம்மா. சார், கல்யாணம் ஆன 2 பேத்துல யாராவது ஒருத்தர் இந்த கல்யாணம் செல்லாதுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தா நீங்க சொல்றது சரிதான். அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்றதுக்கு தயாரா இருக்கும்போது நீங்க எப்படி சார் இந்த கல்யாணம் செல்லாதுன்னு சொல்லுவீங்க? என் பொண்ணை கட்டிக்கிட்டவன் இவன். இவன் என் பொண்ணு கூட வாழ தயாரா இருக்கானா? சார், இவங்கிட்ட கேட்டு பாருங்க. என் பொண்ணு இவனை ஏமாத்திட்டான்னு சொல்லி என் பொண்ணு கூட வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். அருளே, அருளே சொல்றேன். அருளே, வானதி பாவண்டா. அவ உன் மேல உசரையே வச்சிருக்கா. அது உனக்கும் நல்லா தெரியும்ல. அவளை விட்டுறாதடா. ஆமாடா அருளு, இப்ப நீ சொல்ற வார்த்தையில தான் அவ வாழ்க்கையே இருக்கு. அவ கூட வாழ்றதுக்கு தயாரா இருக்கன்னு ஒரு வார்த்தை சொல்லுடா. என்ன மன்னிச்சிருங்க பெரியமா. இது வரைக்கும் நீங்க சொன்னதை கேட்டு நான் எதுக்குமே மறுப்பு சொன்னது கிடையாது. ஆனா இப்போ என்னால போய் சொல்ல முடியாது. அவளை உங்க வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போக போறாருன்னா கூட்டிட்டு போட்டோம். சார், கேட்டுட்டீங்களா? இவன் என் பொண்ணு கூட வாழ முடியாதுன்னு தெளிவா சொல்லிட்டான். பொண்ண என் கூட அனுப்பி வைக்க சொல்லுங்க. வேண்டாம் சார். வரதா, எதுவா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு செய். இது உன் பொண்ணோட வாழ்க்கை. என் பொண்ணை எப்படி வாழ வைக்கணும்னு எனக்கு தெரியும். அத பத்தி நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். அதை நான் பாத்துக்கிறேன். முதல்ல என் பொண்ணை அனுப்பி வைங்க.